ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திராவில் அறுசுவை. ஆந்திராவிலேயே கோதாவரியில் ஸ்பெஷல் வதக்கி அரைச்சி கூட்டி வச்ச மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாமா? கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பற்கள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, லவங்கம், ஏலக்காய், சின்னதாக அன்னாசி பூ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க. இதுக்கு நார்புளி தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டு மீன் குழம்புனாலே மண் சட்டியில் செஞ்சால் தனி சுவை தான். மண் சட்டியில் அரைச்ச பேஸ்டெல்லாம் சேர்த்து மஞ்சள் தூள், உப்பு, 4 பச்சை மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளியையும் நல்லா கரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண மீன் எல்லாம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 1 பிஞ்ச் வெந்தயப்பொடி சேர்த்து இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கவும், ஒரு தடவை நல்லா ஒரு சுற்றி விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா கோதாவரியில் ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.